பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்களை இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி நேற்று சுதந்திர தின விழா உரையில பேசும்போது 40 கோடி மக்கள் வெள்ளையர்களை விரட்டிட்டாங்க. நம்ம 140 கோடி மக்கள் இருக்கிறோம். நாம் ஒன்றுபட்ட 2047 ஒன்றுபட்ட இந்தியா உருவாக்குறதுக்காக நாம் பாடுபட வேண்டும் சொல்லி அறிவிச்சிருக்கு. வளர்ச்சி அடைந்து இந்தியா நோக்கி நம்ம நகர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம புதுசா மேனுபேக்சரிங் அப்பா மாத்த போறோம், செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த வளர்ச்சி சார்ந்த பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல நேற்று மோடி பேசும்போது அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இந்த ஆண்டு நிறைய இயற்கை பேரழிவுகளை நம்ம சந்திச்சிட்டோம். கடந்த ஆண்டு மட்டுமல்ல, அதற்கு முன்பும் கூட சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து இயற்கை பேரழிவுகள் இந்தியாவை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்லும் போதே, அதை கேட்டுட்டு இருக்கும் போதே லைவ்ல பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓகே, அப்ப ஏதோ ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்ய போறாரு போல. வரலாற்றிலேயே முதல் முறையாக சுதந்திர தினத்தில் தமிழ்நாட்டினுடைய வெள்ள பாதிப்பு, கேரளாவினுடைய நிலச்சரிவு பாதிப்பு, இதுக்கெல்லாம் பணம் ஒதுக்க போறாரு போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார், நீங்க இந்தியா முழுவதும் நடைபெற்ற இயற்கை பேரிடரின் பாதிப்புகளுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்கு ஒரு சுதந்திர தின விழா மேடை தேவைப்படுகிறதா? அதற்கு முன்பு இங்க தமிழ்நாட்டுல சென்னையில வெள்ளம் வந்த போது சரி, தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது சரி, நீங்க நேர்ல பார்த்திருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மரியாதையை பெற்று தந்திருக்கும். அப்ப மரியாதையை கூட விரும்பாமல் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் அப்படின்னா அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். கேரளாவினுடைய வயநாடு நிலச்சரிவு அப்படின்றது நாம் நினைப்பது போல அவ்வளவு சாதாரணமானதல்ல. ஏற்கனவே நம்ம அதனுடைய கோரத்தன்மையை குறித்து நம்ம விரிவா பேசி இருக்கிறோம். மண்ணு சரிஞ்சு வீடை தின்றது அப்படின்றது அவ்வளவு கொடூரமானது, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமானது. தண்ணி போகுது அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஒரு 30-40 லட்சத்துக்கு மேல கட்டப்பட்ட கான்கிரீட் வீடுகள் தண்ணியில இருந்து தப்பிச்சிரும். தண்ணியில இருந்து வீடு தப்பிச்சிரும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உடைமைகள் பாதிக்கப்படும். அதுல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வர முயற்சி செய்யலாம். ஏன்னா அந்த வீடுன்ற ஒரு ஷெல்டர் ஹெட் அந்த இடத்துல இருக்கு நமக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது இருக்கும். ஆனா மண்ணு அப்படி இல்லை. ஒரு சிவிலைசேஷனையே உருக்குலைச்சு போட்டுரும் இந்த மண்ணு. அப்படியான ஒரு பாதிப்பு. ராகுல் காந்தி பார்த்துட்டு போறாரு. அதற்கப்புறம் தொடர்ந்து இந்தியா முழுவதும் கண்டனம் தெரிவிச்சதுக்கு பிறகு வேற வழியே இல்லை அப்படிங்கும் பொழுது அவர் பார்வையிட்டுட்டு திரும்ப போறாரு. இதுக்கு பணம் எங்க அப்படின்னு கேட்டது கேரளா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் 2000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறோம், போதாதா அப்படின்னு. அந்த மண்ணு தின்ன வீடுகளினுடைய மொத்த மதிப்பு கூட அதை விட அதிகமானதாக சேரும். இந்த ஆண்டு கேரளா சந்தித்திருக்கக்கூடிய இழப்பு அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான இழப்பு அல்ல. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த பகுதியில் செய்திருக்கிறது. அதை மீட்டுருவாக்கம் செய்ய அல்லது அந்த மீட்டுருவாக்கம் செய்வதெல்லாம் சாத்தியமானே தெரியல. அந்த மக்களுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து வாழ்க்கையவே புதுசா உருவாக்கி தரணும். குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைங்களை இழந்திருக்கிறாங்க. மனுஷ வாழ்க்கைன்றது வெறுமன வாழ்க்கை மட்டும் கிடையாதுல்ல சார். மனுஷ வாழ்க்கைன்றது அதை தாண்டி உயிர் திருத்தல் அப்படின்றதை தாண்டிய ஒன்றுதான் மனித வாழ்க்கை. மிருக வாழ்க்கையை போல உயிர் திருத்தல், இனப்பெருக்கம் செய்தல்ன்றது மாதிரி அல்ல மனிதனுடைய வாழ்க்கை. அதை தாண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், பொருளீட்டுறோம், வீடு கட்டுறோம், பொருட்களை வாங்கி வைக்கிறோம், பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிறோம், எல்லாம் பண்றோம், சோசியலைஸ் ஆகிறோம். இது எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. அதான் அதுல ஒரு வீடியோ ஒண்ணு கூட நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பழைய வீடியோல கூட சொன்னோம். ஒருத்தர் அப்படியே அந்த மண்ணை அடித்து கொண்டு போகிறதுல அப்படி குதிச்சு தற்கொலை பண்றாரு. அவ்வளவையும் இழந்த அந்த வழியில இனி நான் இருந்து என்ன செய்ய அப்படின்னு. அப்ப உயிரோடு இருப்பவர்களுக்கு அது இன்னும் எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவுக்கு அவர் சொல்றது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா விக்சித் பாரத் சங்கல்ப். விக்சித் பாரத் அப்படின்னா வளர்ச்சியடைந்த இந்தியா 2047, அதாவது சுதந்திரத்தினுடைய 100ஆண்டு விழாவில் நாம் வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு கனவை முன்வைக்கிறார். ஓகே, கனவு காணுவது. இப்ப ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்கு ஒரு கனவை முன் வச்சாங்க. தமிழ்நாடு 2024 2021 அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை முன் வச்சாங்க. இப்படிலாம் முன் வைக்கிறது எந்த தப்பும் இல்லை. யாருனாலும் எதனாலும் முன் வைக்கலாம். அப்துல் கலாம் கூட தான் இந்தியா 2020 இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுல எங்களோட எடை என்ன அப்படின்றத மக்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, விக்சித் பாரத்துக்காக நாங்க எல்லார்ட்டையும் பேசணும்,
எல்லார்ட்டையும் பேசுனீங்களே சார், எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட பேசுனீங்களா சார்? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட எழுதி கேட்டீங்களா சார்? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள்ட்ட கருத்து கேட்டீங்களா சார்? இப்ப இந்த கருத்தை எப்படி வருது அப்படின்னா, அவர் உன்னை செஞ்சிருவாரு, சொல்லிடுவாரு, அதுக்குள்ள நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ சொல்லலாம் அப்படின்னு. சொல்றது எல்லாத்தையும் நீ சேர்த்துக்கிட போறீங்களா? நித்தி ஆயோக் கூட்டம்னு கடைசியா ஒண்ணு நடத்தினாங்க. அந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல வான்னு கூப்பிட்டாங்கல்ல, எல்லாரும் ஸ்டாலின் போயிருந்தால் காசு கிடைத்திருக்கும் சொன்னாங்களா இல்லையா? ஆனா போனாங்கல்ல முதலமைச்சர்கள். அப்படி போனவங்க என்னென்ன கோரிக்கையை முன் வச்சாங்க? அவங்களுக்கு நீ எவ்வளவு காசு கொடுத்திருக்கிற? அவங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சிருக்கிற? சொல்லுங்க. அவங்களை விக்சித் பாரத்ல இணைத்துக் கொள்வதற்கு நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க சொல்லணும்ல. மாறாக இங்க பாருங்க, அதனுடைய மினிட்ஸ் வெளியாகி வரும். அந்த மினிட்ஸ்ல பாருங்க, பிரதமர் மோடி, பிஎம் மோடி இன்சிஸ்டட், பிஎம் மோடி எம்பசிஸ்ட், பிஎம் மோடி ரீஹைட்ரேட்டட், பிஎம் மோடி செட், பிஎம் மோடி ஆல்சோ செட். இவ்வளவுதான் மொத்த அறிக்கை, இவ்வளவுதான் வரும். அதை தாண்டி அங்க எந்த முதலமைச்சர் என்ன பேசினார்ன்ற எந்த தகவலும் வெளியே வராது. இப்போ இதுதான் இவங்களுடைய விக்சித் பாரத்தின் லட்சணம். இந்த விக்சித் பாரத்தில் எனது குரல் எங்குமே ஒலிக்காது அப்படின்றத இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள்கிட்ட நான் கருத்து கேட்டேன், மக்கள் எனக்கு சொன்னாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்தியா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கணும்ன்றாரு, இந்தியாவுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க கூடாதுன்றாரு, இந்தியாவுடைய பொருளாதார தன்னிறைவை விரைவாக எட்ட வேண்டும், அதற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னாரு. சரி, சுதந்திரம் அடைந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவ்வளவு ஆண்டுகால சுதந்திரத்தில் நாம் இன்றைக்கு பொருளாதார சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோமா அப்படின்ற கேள்வி இன்னமும் அப்படியே இருக்கிறது. ஏன்னா இந்தியா என்கின்ற நாடு வெள்ளையர் ஆட்சி முறையிலிருந்து ஒரு இந்திய ஆட்சி முறைக்கு மாறிக்கொண்டது. அதே பாணியிலான இந்திய ஆட்சி முறைக்கு மாறிக்கொண்டதே தவிர நாம் என்ன சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளக்காரங்காலத்துல நமக்கு இருந்த சுதந்திரத்தை விட மிக குறைவான ஒரு சுதந்திரம் தான் இப்போது இருக்கிறது. வெள்ளக்காரங்காலத்துல அவன் எதெல்லாம் செடிஷன் கருதுனானோ அதை விட மோசமானதெல்லாம் இன்றைக்கும் செடிஷனாக இருக்கிறது. வெள்ளக்காரங்காலத்துல எப்படி மாகாண அளவிலான சுயாட்சி குறைந்தபட்சம் இருந்ததோ அதை விட மிக குறைந்த ஒரு தன்னாட்சி தான் மாகாண அளவில் இன்றைக்கு இருக்கிறது. வெள்ளக்காரங்காலத்துல எப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தனித்தனி இனக்குழுக்களை எல்லாம் கவலை கொள்ளாமல் சிதறித்தானோ அதே வேளை இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் எப்படி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அடித்துக் கொண்டிருந்தார்களோ 70 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கடந்த 10 ஆண்டுகளாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான கலவரம் என்பது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அப்போ நாம் பெற்ற சுதந்திரத்தில் கிழித்தது என்ன, தைத்தது என்ன, கிழித்து தைத்தது என்னன்ற அந்த பழைய கவிதையை நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு தேவை வருது. சமீபத்துல நீங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுங்க, வானத்துக்கு ராக்கெட் விடுங்க, யாரு வேண்டான்னு சொல்லல. ஒரு சிலர் கேட்கலாம், சோற்றுக்கு வழி இல்லாத ஒரு நாட்டில் ராக்கெட்டு தேவையா அப்படிலாம் கேட்கலாம். ராக்கெட்டுன்றது தேவை, அது தேவைதான், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதே போல ஆஸ்பிரேஷன், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனை பத்தி ஒரு சாமானியர் யோசிக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆஸ்பிரேஷன் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அவருடைய அந்த கனவுக்கான வடிகாலாக இந்தியா இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். அப்படி இல்லாத போது அவர்கள் வேறு நாட்டுக்கு போவார்கள், வேறு வேலைக்கு போவார்கள், வேறு வேறு வகையிலாக மாறுவார்கள். அப்ப அந்த ஆஸ்பிரேஷனுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்றத அடிப்படை. சென்னையினுடைய ஆஸ்பிரேஷன் என்ன, கொல்கத்தாவினுடைய ஆஸ்பிரேஷன் என்ன, மும்பையினுடைய ஆஸ்பிரேஷன் என்ன, இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியாவின் ஆஸ்பிரேஷன் என்ன அப்படின்றது. அப்போ சென்னைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய phase 1 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது, திமுக இருந்த போது. அப்போ அவ்வளவு வேகமாக அந்த பணிகள் எல்லாம் ரோல் அவுட் ஆச்சு. ஃபண்ட் அவ்வளவு சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது, எந்த சிக்கலும் இல்லை. ஆனா phase 1 எக்ஸ்டென்ஷனுக்கு பிறகு phase 2 ப்ராஜெக்ட் ஆரம்பித்த போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இந்த ப்ராஜெக்டுக்கான ஒப்புதல் என்பது உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கப்பட்ட போது இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு 88,000 கோடி. 88,000 கோடி கொடுக்க முடியாது, குறைச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. சரி 82, இல்ல அவ்வளவு கொடுக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. சரி 75, அவ்வளவு கொடுக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. சரி 67, இல்ல இவ்வளவுலாம் கொடுக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. 63. இப்படித்தான் 63,000 கோடிக்கு வந்தது. 20,000 கோடி ஷார்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கிறோம். அப்ப ஏற்கனவே இந்த திட்டத்தை கழுத்தை நெரிச்சாச்சு. இந்த பிள்ளை எல் சைஸுக்கு மேல வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் இறுக்கி அடைச்சாச்சு.
இதற்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னா அது தெரிச்சிரும். அந்த அளவுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்துல ஒன்றிய அரசினுடைய பங்கு 50-50ல வந்து செயல்படுத்தப்படுகிறது. இந்த 63,000 கோடியில 1% கூட இப்போது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கல. மாறாக கடந்த 2 நிதியாண்டுகளில் சென்னையை தவிர்த்த பல நகரங்களுக்கு, கொச்சி மெட்ரோ, மும்பை மெட்ரோ, டெல்லி மெட்ரோ, சூரத் மெட்ரோவுக்கெல்லாம் வந்து 4,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கல்கத்தாவிலிருந்து, சண்டிகரிலிருந்து பல மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சென்னை மெட்ரோவுக்கு மட்டும் ஒதுக்கப்படவில்லை. அப்ப உங்களுடைய வளர்ச்சி என்பதிலிருந்து தமிழ்நாட்டை நீக்கி வைத்திருக்கிறீர்களா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் தேவையில்லாம சண்டை போடுறாரு, ஒரு ஒருங்கிணைவான ஒரு வேலை திட்டம் இல்ல ஒன்றிய அரசோட சேர்ந்து, ஸ்டாலின் ஒன்றிய அரசை பகைச்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்துல ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டாரு? அவருக்கு நீங்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுத்துட்டீங்களா? அவருக்கு நீங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பணத்தை கொடுத்துட்டீங்களா? அவருக்கு தமிழ்நாட்டுக்கான பொருளாதார தன்னிறைவு அவருடைய ஆட்சி காலத்துல கொடுத்துட்டீங்களா? கொடுக்கலையே. அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது அரசியல் ரீதியான சமரசம் என்பது அல்ல. தமிழ்நாட்டை வரலாற்று ரீதியாகவே இவர்கள் ஒடுக்குகின்ற நோக்கத்தில் செயல்படுகிறார்கள் அப்படின்றது வருது. அப்ப விக்சித் பாரத்தில் தமிழர்களுடைய இடம் என்ன அப்படின்றத நான் கேள்வி கேட்கத்தானே செய்வேன். ஒரு தமிழனாக இந்தியாவில் எனக்கான ஆஸ்பிரேஷன்ஸினுடைய வடிகாலாக என்ன இருக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தா, நீ எல்லாம் வளர்ந்து விட்டாய், இதற்கு மேல் நீ வளரக்கூடாது அப்படின்னு என்னுடைய வளர்ச்சியை தடுக்கும் வகையில என்னை குடுவையில் போட்டு அடைத்து நெருக்கிறார்களே தவிர வளர்ச்சிக்கான முகாந்திரத்தை காட்ட மறுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசு எப்ப அட்ரஸ் பண்ண போகுது கேட்டா கண்டோலன்ஸ் தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து விக்சித் பாரத்ன்றாரு. என்ன நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில்? விக்சித் பாரத்தில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? விக்சித் பாரத்தினுடைய எஸ்சி மக்களுடைய இடம் என்ன? விக்சித் பாரத்ல பழங்குடியினருடைய இடம் என்ன? விக்சித் பாரத்தில் பெண்களுக்கான இடம் என்ன? இது எல்லாத்தையும் கேட்கணும்ல. ஒரு வளர்ச்சி முன்மொழியப்படுகிறது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, காங்கிரஸ் வந்து சுதந்திரத்திற்கு முன்னால வந்து சுதந்திர பிரகடனத்தை பல்வேறு மகாநாடுகள்ல வெளியிடுவாங்க. அந்த மாநாடுகள்ல எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளையர்கள் ஆட்சியை அகற்றிவிட்டு இந்தியர் ஆட்சியை அமைத்தல் அப்படின்றது மட்டும்தான் காங்கிரஸுடைய போராட்டமா? இல்ல, அதுல வந்து ஆஸ்பிரேஷன் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. சுதந்திர இந்தியா எப்படியானதாக இருக்க வேண்டும் கேட்ட போது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் சுயாட்சி கொண்ட ஒரு நிர்ணயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இனக்குழுக்களினுடைய உரிமைகளை பற்றி அவர்கள் பேசி இருக்கிறார்கள். மொழியை பற்றி பேசி இருக்கிறார்கள். மொழிவழி மாகாணங்களை பற்றி பேசி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு அவர்கள் தவறிழைத்தார்கள் அப்படின்றது கண்டனத்துக்குரியது. அது வேறு விவாதம். இன்றைக்கு காங்கிரஸ் நிலைப்பாடெல்லாம் அதிலிருந்து மாறிவிட்டது. ஆனா நீங்கள் முன்வைக்கின்ற ஒரு எதிர்கால கனவு திட்டத்தில் இந்த ஆஸ்பிரேஷன்ஸுக்கு என்ன இடம் இருக்குன்னு பார்த்தோம்னா இல்ல. கேட்டா வளர்ச்சியை நோக்கி போகும்போது மொழி, இனம், இருப்பிடம் உள்ளிட்டவற்றை எல்லாம் வைத்து பாகுபடுத்துகிறார்கள்னு ஆளுநர் ரவி பேசுறாரு. இவர் தான் விக்சித் பாரத்தை இங்க தூக்கிக்கிட்டு திரிகிறவர். இவர் என்ன பேசுறாரு? திராவிட சித்தாந்தம் அனைவரையும் பிளவுபடுத்துகிறதுன்னு. யார் பிளவுபடுத்துறா? நீ சென்னை மெட்ரோவுக்கு மட்டும் காசு கொடுக்க மாட்டேன்றத உண்மையை சுட்டி காட்டுனா நம்ம பிளவுபடுத்துறோம்னு சொல்றாங்க. நீ பிளந்து வச்சிருக்கிறத கண்ணை திறந்து பாருன்னு திராவிட இயக்கம் காட்டுது. இவருக்கு அது பொறுக்கல. உடனே பிளவுவாத சித்தாந்தம் என்று திரிவு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ரைட். இப்போ மாநிலங்களோட பங்கு, மாநிலங்களோட வளர்ச்சி, அதுல எங்களுடைய பங்கே உறுதிப்படுத்தப்படல அப்படின்னு நீங்க சொல்லும்போது இது வந்து பிரதமருக்கு தெரியாத, ஒரு மாநிலத்தோட பங்கு இல்லாம வந்து விக்சித் பாரத் வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்திருக்காது. அப்படின்னும் போது அதை விக்சித் பாரத்ன்றது எதை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு? உண்மையிலேயே விக்சித் பாரத்தை அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். அவருடைய நோக்கம் விக்சித் பாரத்தை அமைப்பது அல்ல. இந்தியாவுக்கு விக்ஸு தடவுவதுதான் அவருடைய வேலையே. இந்தியாவை வந்து ஒரு நோய்மையுள்ள நாடாக மாற்றுவது, மத நோய்மையுள்ள நாடாக, ஒரு இன நோய்மையுள்ள நாடாக, ஒரு சாதிய நோய்மையுள்ள நாடாக மாற்றுவதுதான் அவருடைய வேலை திட்டம். அதற்குள்ள அவர் மாநிலங்களை பற்றி யோசிப்பதற்கான ஸ்பேஸே கிடையாது. எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம். அதனாலதான் யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசுறது. யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி இவ்வளவு அக்கறை செலுத்துறவரு கம்யூனல் கோடா இருக்கு, எல்லோருக்கும் சம உரிமை கிடைக்கணும். இப்ப இன்னும் வெளியே வந்து பேசணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டாமா, இஸ்லாமிய பெண்களுக்கு டைவோர்ஸ் உரிமை வேண்டாமா, இஸ்லாமியர்களுக்கு எந்த உரிமை வேண்டாமா. எப்பா எவ்வளவு அக்கறை இஸ்லாமியர்கள் மீது. இஸ்லாமியர்கள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா வக்ஃபு வாரியத்துல நான் முஸ்லிம் ஒருத்தரை உள்ள சேர்க்கிறாங்க. அப்ப கிரண் ரிஜிஜு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சச்சார் கமிட்டி சொல்லி இருக்கிறது போடலாம்னு. அப்பா, சச்சார் கமிட்டியை வந்து தூசு தட்டுவதற்கு உனக்கு எத்தனை வருஷம் தாப்பா எடுத்திருக்கின்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. சச்சார் கமிட்டியை குறிப்பிடுறாங்க அப்படின்னா சச்சார் கமிட்டியை ஏத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். சச்சார் கமிட்டி என்னென்ன சொல்லுது?
இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்பில் உரிய பங்குகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் அதுலயே 3 பிரிவு இஸ்லாமியர்களை குறிப்பிடுறாங்க. அர்சல்ஸ், அஜ்லப்ஸ் உள்ளிட்ட 3 இஸ்லாமிய பிரிவுகளை குறிப்பிடுகிறார்கள். இதுல அஜ்லப்ன்ற பிரிவு முஸ்லிம்களை ஹிந்து ஓபிசியா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அர்சல்ஸ்ன்ற இன்னொரு தரப்பு முஸ்லிம்ஸ மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டியா கன்சிடர் பண்ணுங்க. அதுபோக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் மொத்த சிறுபான்மையினருக்கும் 15% இடஒதுக்கீடு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. 10% இஸ்லாமியர்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு சச்சார். ரஜிந்தர் சச்சார் மீது இவ்வளவு அக்கறை கொண்டவர்கள், இஸ்லாமியர்களை பாதுகாப்பதில், நலன்களை பாதுகாப்பதில் இவ்வளவு அக்கறை கொண்டவர்கள், இதையெல்லாம் அமல்படுத்தி காட்டி இருக்க வேண்டும் இல்லையா? இதையெல்லாம் அமல்படுத்தி காட்டிவிட்டு அவர்கள் பேசினால் இஸ்லாமியர்கள் ஆகா இவர் நமக்கு பாதுகாவலராக இருக்க போகிறாருன்னு நம்புவாங்க. அப்போ உங்களுடைய நோக்கமே அது கிடையாது. உங்களுடைய நோக்கம் இவங்க 2 பேரையும் சண்டை போட விடுறது அப்படின்றதுதான். வளர்ச்சி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுக்க இன்னைக்கு கனெக்ட் பண்றது ரயில்வே துறை. இந்தியாவை வந்து சாலைகளை தாண்டி அதிகமாக டீப் ரூட்டடா கனெக்ட் பண்றது வந்து ரயில்வே துறை தான். அது குறித்து சு வெங்கடேசன் அவர்களும் ஜோதிமணி அவர்களும் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி வந்து அதிர்ச்சி அளிக்கிறது. விக்சித் பாரத்தினுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றத வந்து அதுல புரிஞ்சுக்கலாம். என்னன்னா ரயில்வே பட்ஜெட்னு முதல்ல தனியா இருந்தது, அது ஒழித்து கட்டப்பட்டு பட்ஜெட்டாக மாறியது. அப்ப பட்ஜெட்டுக்குள்ள ரயில்வேவுக்கான கணிசமான இடம் அப்படின்றது இருந்திருக்கணும். ஆனா இல்ல. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு பொதுவாக ஒரு பட்ஜெட் வந்ததற்கு பிறகு பிங்க் புக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த பிங்க் புக் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுல ஒவ்வொரு ரயில்வே ப்ராஜெக்டுக்கும் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்றத பட்டியல் பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அதை பிரித்து பார்த்தால் உண்மை தெரிந்துவிடும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிங்க் புக்கை கொடுக்காமலே செஷனை கன்க்ளூட் பண்றாங்க. ஏன்னா பிங்க் புக்கை கொடுத்தா தமிழ்நாடு நாடாளுமன்றத்தை கலங்கடித்து விடுன்ற பயம் இவர்களுக்கு வந்திருக்கிறது. ஏன் கலங்கடிக்க வேண்டும் அப்படின்னா திருவண்ணாமலையினுடைய ரயில் திட்டம், அத்தியூருடைய ரயில் திட்டம், இப்படி பல்வேறு ரயில் திட்டங்கள் இருக்கு. ஒன்னொன்னுக்கு வந்து 100 கோடி, 150 கோடி, 200 கோடி, 250 கோடி, 1000 கோடி எல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு ஃபண்டு அலாட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாயை வச்சு ரயில்வே ஆபீசர்ஸுக்கு ஒரு மீட்டிங் கூட நடத்த முடியாது. சதர்ன் ரயில்வேஸினுடைய மேனேஜரை உட்கார வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும்னா கூட இந்த 1000 ரூபாய் பத்தாது. ஏங்க அந்த கூட்டத்துல ஒரு 20-30-40 பேர் கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டீ சொல்றதுக்கும் முறுக்கு மிக்சர் கொடுக்கறதுக்கும் அந்த ஏசி எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுக்குமே அந்த 1000 ரூபாய் பத்தாது. 1 மீட்டர் தண்டவாளம். ஆமா, 1 மீட்டர் தண்டவாளமா? தண்டவாளத்துல 1 கிராம் கூட வாங்க முடியாது இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு. அங்க இருக்கிற ஜல்லிக்கல் இருக்குல்ல, அந்த ஜல்லிக்கல் கூட வாங்கி ஒரு சட்டி கொட்ட முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை. இதுதான் தமிழ்நாட்டின் மீது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அக்கறை, இந்தியாவின் மீது, மாநில வளர்ச்சியின் மீது இவர்கள் காட்டியிருக்கக்கூடிய கரிசனம் அப்படின்றது. அப்போ இதற்குள் உங்களுக்கு இடம் இல்லைன்றத அவங்க தெளிவாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பட்ஜெட்டில் உனக்கு இடம் கிடையாது, நிதி ஒதுக்கீட்டில் உனக்கு இடம் கிடையாது, ரயில்வேயில் உனக்கு இடம் கிடையாது, பேரிடர் மேலாண்மையில் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், வளர்ச்சியில் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், மெட்ரோ உனக்கு தரமாட்டேன், இப்படி எதையுமே உனக்கு தரமாட்டேன்னு தமிழ்நாட்டை பார்த்து ஒரு பிளவுவாத மனநிலையோடு தமிழ்நாட்டை அணுகுகின்ற பிரதமர் மோடி நம்மை பார்த்து பிளவுவாத கருத்துள்ளவர்கள்னு சொல்றாங்க. இதுதான் விசித்திரமானது. இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணம் ஒதுக்கப்படும் வரைக்கும் இந்த குரல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மெட்ரோ ரயில் திட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முன்வைக்கின்ற பல்வேறு விஷயங்கள், மற்ற மாநிலங்கள் முன்வைக்கின்ற உரிமை விவகாரங்கள் அனைத்துக்குமான இடமாக விக்சித் பாரத் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்காது. அதுவும் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய விக்சித் பாரத்தில் இவர்கள் யாருக்குமான இடம் இருக்காது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நேற்றைய சுதந்திர தின உரை. மாநிலங்களோட பங்கு இல்லாம எப்படி விக்சித் பாரத் அடைய முடியும் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழுப்பிருக்கீங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி.